ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேச்சுரல் லைஃப் ஸ்டோரி மை சேனல். மெல்ல கண் விழித்தாள் செல்வி. கவலையுடன் கையை பிசைந்து கொண்டு நின்ற கணவன் முகம்தான் அவள் கண்ணில் பட்டது. ஒரு கையை நீட்டி அவன் கரத்தை பற்றினாள். எனக்கு ஒன்றும் இல்லை என்று தேறுதலாக புன்னகை செய்தாள். அவனுக்கு கண்ணீரே வந்துவிட்டது. மனைவியின் அருகே அமர்ந்து அவளது கூந்தலை வருடினான். கொஞ்ச நேரம் என் உயிரே போய்விட்டது செல்வியம்மா என்று உருகினான். தேவிக்கு சாதிக்கவில்லை. இப்போது உருகுகிறீர்களே, இதைவிட மோசமாக கிடந்தபோது பரமுகமாக இருந்தீர்களே, இருக்கிறாளா செத்தாளா என்று கூட விசாரிக்கவில்லையே என்று சுட சுட கேட்டுவிட்டாள். மனோகரின் முகம் வாடி சுருங்கி விட்டது. அவ்வளவுதான். செல்விக்கு பொறுக்கவில்லை. அவர் என்ன செய்வார்? எல்லாம் பெரிய அத்தானின் சூழ்ச்சியும் அதிகாரமும் செய்த வேலைதானே. அதை மறந்து இவரை சொல்லுகிறாயே என்று தேவிக்கு பதில் கொடுத்தாள். தேவி அயர்ந்து போய் நின்றாள். இதே தங்கையுடன் சேர்ந்து தவித்த தவிப்பு, இதே தங்கைக்காக அவள் செய்த தியாகம் என்ன என்று இதே தங்கை அன்று பட்ட துன்பங்களும் துயரங்களும் காரணமான ஒருவனுக்கு பரிந்து கொண்டு தன்னையே எதிர்க்கிறாளே. தேவியின் முகத்தை பார்த்தவுடனே செல்விக்கு வருத்தமாகிவிட்டது. அக்கா, என்னை மன்னித்து விடக்கா. தெரியாமல் உன்னிடம் பெரிய அத்தனை பற்றி சொல்லிவிட்டேனே, வருத்தப்படாதே அக்கா என்று கெஞ்சினாள். அவரை சொன்னால் எனக்கு என்னடி வந்தது என்று கேட்டுவிட்டு வெளியே சென்றாள் தேவி. செல்வி குழப்பத்துடன் அவளை பார்த்தாள். டாக்டர் சசிரேகாவுக்கு திருமணம் நிச்சயமாயிற்று. மாப்பிள்ளையும் ஒரு டாக்டர் தான். இந்த செய்தியை தேவியிடம் சொல்லிவிட்டு செல்ல சசி வந்தாள். டாக்டருமா? நல்லது. டெலஸ்கோப்லேயே மாலை மாற்றலாம். பூ மாலை செலவும் மிச்சம், புதுமையாகவும் இருக்கும் என்று தினகர் நகைத்தான். அதற்குள் தேவி பலசாருடன் வந்து சேர்ந்தாள். எல்லோரும் சாறு நிரம்பிய கண்ணாடி குவளைகளை அளித்தாள். பிறகு தினகரை தாண்டி கொண்டு இரு கையில் அமர சென்றாள். ஆனால் தினகர் மிக சுதந்திரமாக அவள் கரத்தை பற்றி அவளை தன் அருகே அமர்த்தி கொண்டான். பிடித்த கையை விடவும் இல்லை. தேவி உடல் கூசி ஒதுங்க முயன்றாள். அதை கண்ட செல்வியின் முகம் முன்னிலும் அதிகமாக கலக்கமுற்றது. தேவி, நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? நாம் டாக்டரின் குழந்தை பிறந்தவுடனே மாத்திரை மருந்து என்று அழும் என்று ஏதேதோ கலக்கலப்பாக பேசினான் தினகர். தேவி லேசாக புன்னகை செய்தாலே தவிர தினகர் போல அவளுக்கு பேச்சு வரவில்லை. கூடவே தினகரின் தொடு உணர்ச்சி வேறு உடம்பை என்னவோ பண்ணிற்று. இதை உணர்ந்தவன் போல தினகர் எழுந்தான். வரட்டுமா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது. இந்த நேரத்திலா என்றாள் சசி. ஆமாம், கொஞ்சம் ஃபைல்கள் கொண்டு வந்திருக்கிறேன். இரவுக்குள் முடித்தாக வேண்டும் என்று அவன் திரும்பினான். நீங்கள் ஃபைலோடு உட்கார்ந்துவிட்டால் எங்கள் தேவிக்கு போர் அடிக்காதா என்று சிரித்தாள் சசி. அதற்கு தான் நீங்கள் வந்திருக்கிறீர்களே என்றான் தினகர். எதற்கு? போர் அடிப்பதற்கா என்று மடக்கினாள் சசி. தினகர் கலகலவென்று சிரித்துவிட்டு, இப்போது அல்லவா தேவி யாரிடம் பயிற்சி பெற்றிருக்கிறாள் என்பது என்ற பதில் கொடுத்தான். இதற்கு பதில் கூற முடியாமல் சசி சிரிக்க, கூடவே எல்லோரும் சிரிக்க, சிரிப்பினுடனே தினகர் வெளியே சென்றான். சசியின் திருமணம் தேவியின் சங்கடத்தையும் சஞ்சலத்தையும் வெகுவாக குறைந்தது. பாதி நேரம் சசியோடு கழிந்தது. மீதி நேரமும் அதை பற்றியே சிந்தித்தாள். சசிக்கு என்ன பரிசு கொடுப்பது என்று யோசித்தாள். தினகர் அளவுக்கு பணம் இல்லை என்றாலும் சசி வசதியுடையவள் தான். அதனால் அவளுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்று தேவிக்கு ஒன்றும் தெரியவில்லை. அவள் யோசித்து கொண்டு இருக்கும் போதே ஒரு நாள் தினகர், டாக்டரின் திருமணத்துக்கு என்ன பரிசு கொடுக்கலாம், ஏதாவது தேர்ந்தெடுத்தாயா என்று கேட்டான். எனக்கு ஒன்றும் தோன்றவில்லை என்றாள் தேவி. வெளியில் ஏதாவது செய்வோமா? நன்றாக இருக்குமா என்று தேவி சந்தேகப்பட்டாள். நான் செய்ய போகிறேன். செய்து வந்த பிறகு பார். பிடிக்கவில்லையானால் மாற்றிக்கொள்ளலாம் என்றான் தினகரன். பரிசு செய்து வந்த பின் அதை பார்த்து வியக்காமல் இருக்க அவளால் முடியவில்லை. ஒரு பீடம், அதில் 2 தாங்கிகளில் ஒரு தொட்டில் தொங்கியது. தொட்டிலில் கூட பல நிற எனலாம் வேலைப்பாடுடன் கண்ணை பறித்தது. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் 2 டெலஸ்கோப்புகளை பின்னி பிணைந்து பீடத்தை அமைந்தது. 2 தாங்கிகளாகவும் முடிந்ததுதான். அந்த பின்னலை பல வண்ணப்பூக்கள் சூழ்ந்து அணைத்தது போல அந்த அமைப்பு கண்ணை பறித்தது. தேவி தன்னையும் அறியாமல் கண்கள் விரிய பிரமாதம் என்று பாராட்டினாள். தினகர் ஒன்றும் கூறவில்லை. அந்த தொட்டிலை பார்த்தான். பிறகு தேவி பிடுங்குவது போல பார்த்தான். வெளியே போய்விட்டான். அவனது பார்வையின் பொருள் என்ன என்பது தேவிக்கு விளங்கவில்லை. ஆனால் அதை மறக்கவும் முடியவில்லை. திருமணம்
வீட்டிலும் அந்த பரிசு எல்லோருடைய பாராட்டையும் பெற்றது. முழுசாக 4 நாட்கள் விழித்திருந்து இந்த டிசைனை கண்டுபிடித்தோமாக்கும் என்று கூசாமல் புழுகினான் தினகர். இல்லை அக்கா, இவர்தான் என்று தொடங்கினாள் தேவி. காலில் தினகரின் கால் அழுத்தியது. பேசாமல் வாய் மூடிக்கொண்டாள். அன்னிக்கு அண்ணனை தான் எல்லோரும் புகழ வேண்டுமாம் என்றான் மனோகர். அவர் புத்திசாலி என்று எல்லோரும் ஒப்புக்கொள்கிறோம். இல்லாவிட்டால் எங்கள் தேவியை மணப்பாரா என்றாள் சசி. அக்காவும் புத்திசாலிதான், இல்லாவிட்டால் பெரிய அத்தானை விரும்பி இருப்பாளா என்று தேவியை பார்த்தாள் செல்வி. தேவி ஒழுக்கட்டாயமாக புன்னகை செய்தாள். இப்போது கல்யாண பெண் யார்? தேவியை மாட்ட வைத்துவிட்டு அவர்கள் தப்பிக்கொள்கிறார்களே என்றான் தினகர். அடே அப்பா, அண்ணியை கிண்டல் செய்வது கூட அண்ணனுக்கு பொறுக்கவில்லையே என்று மனோகர் நகைத்தான். அதெல்லாம் ஒன்றுமில்லை, நீங்கள் சும்மா இருங்கள் மிஸ்டர் தினகர், அவள் உள்ளூர ரசித்து கொண்டுதான் இருப்பாள் என்றார். சசியின் கணவர் புன்முறுவல் செய்தார். நிரம்பவும் நிச்சயமாக செல்கிறீர்களே, சொந்த அனுபவமா என்று மடக்கினான் தினகரன். சசியின் முகம் சிவந்து போயிற்று. அவளுடைய கணவர் அதை பார்த்ததும் உறக்க சிரிக்க தொடங்கிவிட்டார். படபடவென்று பட்டாசாக பொரியும் தேவி இந்த கலகலப்பில் பங்கு கொள்ள முடியாமல் திணறினாள். அன்றிரவு வீடு திரும்பியபோது ஒரு வித்தியாசமான காட்சி தென்பட்டது. வீட்டின் முன் ஹாலில் சோபாவில் புவனேஸ்வரி அம்மாவின் அருகில் குப்புறப்படுத்து விம்மி விம்மி அழுது கொண்டு இருந்தாள் ஓர் இளம்பெண். தேவிக்கு ஆச்சரியமாக இருந்தது. பொதுவாக மற்றவர் பார்க்க அழுவது அவமானம் என்பது தேவியின் கருத்து. அதுவும் யாரும் வரப்போக இருக்கும் முன் அறையில் படுத்துக்கொண்டு உறங்க விம்மி அழுவது என்றால் தேவியால் நினைத்து பார்க்கவும் முடியவில்லை. இறுக்கத்துடன் அவளை பார்த்து விட்டு நிமிர்ந்து பார்த்தால் மீண்டும் ஆச்சரியம். தினகர் எங்கே அந்தர்த்தனம் ஆகிவிட்டிருந்தான். மனோகர் செல்வியின் கையை பற்றி இழுத்தபடி ஓசையின்றி படி ஏறி கொண்டிருந்தான். நெஞ்சு வெடிப்பது போல ஒருத்தி அழுது கொண்டு இருக்கும் போது விட்டு செல்லவும் தேவிக்கு மனம் இல்லை. ஆனால் யார் என்று கூட தெரியாமல் என்ன ஆறுதல் கூறுவது? தான் அழுவதை அண்ணியால் கண்டு விட்டாளே என்று அவளுக்கு வருத்தமோ வகையாகலாம். எனவே இப்போது ஒதுங்கி போவது நல்லது. அறை முழுவதுமாக சூட்கேஸுகளும் ஜிப் பைகளும் பரவி கிடந்தன. அவற்றில் தாண்டி விழாதபடி ஓசையின்றி ஒதுங்கி செல்லலானாள். கொஞ்சம் நில் என்று குரல் கொடுத்தார் புவனேஸ்வரி. ரேவதி இதே தினகருடைய மனைவி, இவள்தான் தேவி என்று பேர் என்று அறிமுகத்தை தொடங்கினாள். சோபாவில் குப்புற கிடந்த அந்த பெண் தலையை தூக்கி கூட பார்க்கவில்லை. ஐயோ அத்தை, அவளை நான் பார்க்க மாட்டேன், போக சொல்லுங்கள் என்று கிரிச்சிட்டாள். தேவிக்கு சட்டென முகம் கடுத்தது. ஆனால் உடனேயே மனதை சமாதானம் செய்து கொண்டாள். பாவம், துன்ப மிகுதியில் நிலை குலைந்து கிடக்கிறாள். என்ன பேசுகிறோம் என்றே புரியவில்லை. பாவம், அத்தை ஏதோ துயரத்தால் தடுமாறி நிற்கிறாள். நான் பிறகு பார்க்கிறேன் என்று மாமியாரிடம் கிசுகிசுத்தால். பிறகு ஓசைப்படாமல் விலகி சென்றாள். 2 மாதம் சென்று வருவதற்குள் இப்படி செய்து விட்டாரே அத்தை என்று அந்த பெண் விக்கி விக்கி அழுவது தேவிக்கு கேட்டது. ஆனால் புவனேஸ்வரிக்கு அது கேட்கவில்லை. அவர்தான் மூத்த மருமகளை ஒருவித திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்தார். மறுநாள் காலை சாப்பாட்டின் போதுதான் தேவி அந்த பெண்ணை நன்றாக பார்த்தாள். நேற்று அதிகமாக அழுதாளே என்று பரிவுடன் நோக்கினாள். ஆனால் அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்த அவள் நிமிர்ந்து பார்த்ததும் ஆச்சரியத்தால் கண்களை அகல விரித்தாள். ஏய், நீ அந்த பிச்சைக்காரி இல்லை என்று கூவினாள். தேவிக்கு உடனே நினைவு வந்தது. மதுரையில் கைப்பையை மணலில் புதைத்தவள், செந்துருவை திருடி என்றவள், அவளுக்கு அடி வாங்கி வைத்தவள், அவள்தான் இன்று தேவியை பிச்சைக்காரி என்கிறாள். முகம் சிவக்க, நான் ஒன்றும் பிச்சைக்காரி இல்லை என்று கோபத்துடன் தேவி கூறினாள். இன்றைக்கு ராணி மாதிரி நிற்கிறாயே, நான் உன் முன் கதையை சொன்னேன் அடி. அன்று கிளிச்சல் சேலையோடு நின்றாயே, நீ தானேடி அது. இங்கே எங்கேடி வந்தாய்? போதும் ரேவதி, இவள்தான் என் மனைவி என்றான் தினகரன். ஆ என்று வாயை பிளந்தாள். ரேவதி உங்கள் மனைவியா? ஐயோ, எப்படி அத்தான் உங்களுக்கு பொடி போட்டாள்? ஐயோ தினு அத்தான், நீங்கள் எப்படியோ அவள் வலையில் சிக்கிவிட்டீர்களே என்று புலம்பலானாள். தேவிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சினம் ஏறிக்கொண்டு இருந்தது. பட் என்று, ஆமாம், உன் அத்தான் விலங்கு மீன். நான் அப்படியே வலை வீசி பிடித்து விட்டேன். போதுமடி அம்மா என்றாள். அடியே அத்தை, அத்தை, இவள் வாயை பாருங்களேன். என்னை உங்கள் தம்பியின் மகளை. கதை தொடரும். கதை பார்க்கின்ற எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து கதை பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு கதையில் சந்திக்கலாம்.
Thank you for watching.